அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நம்ம கத்திரி தோட்டத்தில் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல்ட்டு நம்மளுடைய வேலைகளை வேகமாக செஞ்சாக்கா ஒரு சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய தோட்டத்தில் வந்து அதிகமான அளவுக்கு கொண்டை பூச்சிகள் அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த கொண்டை பூச்சிகள் அடிக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய தோட்டத்தில் வந்து களைகள் வந்து இல்லாமல் இருந்தாக்கா இந்த புழுக்கள் உருவாகிறத நம்ம தடுக்கலான்றதா ஒரு விஷயம். நம்ம புழுக்களில் வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து உழவு பண்ணி முழுமையான அளவுக்கு களைகள் இல்லாமல் வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எவ்வளோ தான் வந்து இயந்திரத்தை பயன்படுத்தி களைகள் அகற்றினாலும் நம்ம மனிதர்கள் களைகள் அகற்றுற மாதிரி வரவே வராதுன்றதா ஒரு விஷயம். நம்ம இயந்திரத்தை கொண்டு ஓட்டினாலும் நம்ம மல்சிங் சீட்டுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய களைகளை நம்ம விட்டுடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான களைகளில் புழுக்கள் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரியான களைகளை நம்ம பிடுங்கி நம்ம அந்த மல்சிங் சீட்டுக்கு மேலே வச்சுட்டோம்னா அந்த களைகள் நம்ம மழை பெஞ்சாலும் அந்த நிலத்தில் வந்து பிடிக்காமல் வேர்கள் பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, இன்றைக்கி கூட வந்து மழை பெஞ்சிருக்கு. இந்த களைகளை நம்ம அகற்றி இந்த மல்சிங் சீட்டுக்கு மேலே போட்டு போயிட்டு அப்புறம் ஒரு 2 நாட்கள் கழித்து அந்த கீழே வந்து தள்ளி விட்டணும். ஏன்னா இப்போ நம்ம பிடுங்கி இப்போ இந்த இடத்துல போட்டோம்னாக்கா இந்த பில்களில் வந்து வேர் பிடிச்சி திருப்பியும் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த குழிகளில் இருக்கக்கூடிய இந்த களைகளையும் 1-2 களைகளையும் பிடுங்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்கிறோம். இந்த செடிகளில் வந்து 2 களைகள் இந்த பெரிய சைஸில் இருந்ததுனால இந்த செடிகள் மட்டும் வளராமல் இருக்குது பாருங்கள். இந்த களைகள் வந்து நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சியை அதிகமான அளவுக்கு டேமேஜ் ஆகும். இப்போ கூட ஒரு நண்பர் நேற்றைய தினம் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தார், 45 நாட்கள் செடினாக்கா அப்புறம் விதமான வளர்ச்சியாக இருக்குது, அது நிழலில் இருக்கிறதுனால வளர்ந்துருக்கும். அது உண்மையே கிடையாது. இப்போ நம்ம மல்சிங் சீட்டில் போட்டு இருக்கிறதுனால களைகள் வந்து செடிகளை எந்த ஒரு டிஃபெக்டும் பண்ணாமல் இருக்குதுன்றதான் முக்கியமான விஷயம். செடிகளை சுற்றி களைகளே இல்லாமல் வச்சுட்டோம்னால நம்மளுடைய செடிகள் அதிகமான அளவுக்கு வேகமாக வளருன்றதான் உண்மையான விஷயம். இப்போ நம்மளுடைய வேலைகள் இந்த குழிகளில் இருக்கக்கூடிய களைகளை 1-2 களைகளை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம மழை நாட்களில் எளிமையான முறையில் செடிகளை எடுத்துகிட்டு போகலான்றது தான் ஒரு விஷயம். மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலத்தில் எந்த ஒரு களைகளும் இல்லாமல் இருந்தால் வெற்றி அடையலான்றது தான் ஒரு விஷயம். நன்றிகளே. எங்களுடைய விவசாயம் பிடிச்சிங்க ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. விவசாயம் காப்போம்.